பிளக்கார்டு தண்ணி மாத்திரக்காண்டி அந்த ஃபீமேலையும் மேலேயும் ஒன்றும் விட்டுருந்தேன். அடுத்து ப்ரீடிங்க்கு தயாராகவும் பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. திடீர்னு ஒரு வாரத்தில் சரியாயிரும். வேறு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழை இலை எடுத்துருக்கோம், காஞ்ச வாழை இலை. அது மீன் போட்டால் நல்லா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நான் எடுத்துருந்தோம். காட்டுறேன் இங்கே பாருங்கள், எவ்வளோ நிறைய எடுத்துருக்கேன். இது ஒரு பானையில் அப்படியே ஊற வச்சுருவேன். வேறு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மீனும் போட்டுருவேன். அப்படி பானையை இங்கே பார்த்திங்கன்னா பானையை அப்படியே கழுவி வச்சாச்சு ஆல்ரெடி. பாருங்கள், தண்ணி மாற்றி மீனை விட்டு காட்டுறேன். பாய் நம்ம ஃபீமேல் பீட்டாவையும் பிளக்கார்டு பீட்டாவையும் பிரிச்சாச்சு. இங்கே பாருங்கள் பிளக்கார்டு பீட்டா. நம்ம அப்படியே இங்கே பானையிலேயே பார்த்திங்கன்னா அந்த இலையை போட்டாச்சு. பாருங்கள், பானை ஃபுல்லாகவே அந்த இலை தான் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம பிளக்கார்டுக்கு போடணும். பிளக்கார்டு வேண்டாம் தோணுது, அப்படி நம்ம ஃபீமேல் பீட்டாக்கு மட்டும் போடலாம். பாருங்க, மீனெல்லாம் வச்சுட்டு காட்டுறேன் கரெக்டாக ஃபுட்டு போட்டு. நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி, நம்ம நார்மல் வாட்டரும் கொஞ்சம் பழைய வாட்டரும் பிடிச்சி வச்சு நம்ம ஃபீமேல் பீட்டை விட்டாச்சு. இதில் தான் நம்ம இலை போட்டிருக்கோம். இங்கே கொஞ்சம் இலையை எடுக்கணும். நம்ம ஃபீமேல் பீட்டை எதில் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்த்துட்டேன், காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இலையை எடுத்தால் தான் அதுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு இடம் இருக்கும். இலையை எடுத்துகிட்டு ஃபுட்டு போட்டு காட்டுறேன்.